அன்பர்களே வணக்கம். பொதுவாக ராகு கிரகத்தை பற்றி இப்போது பார்ப்போம். அன்பர்களே, ராகு ஒரு பாவ கிரகம் ஆவார். இந்த ராகு பகவான் யோக கிரகமாக இருந்தாலும் லக்னத்தில் ராகு இருப்பது சிறப்பான சூழ்நிலை என்று சொல்ல முடியாது. இந்த ராகு பகவான் லக்னத்திலே இருக்கக்கூடிய நேரத்திலே கெட்ட எண்ணங்களையும் கெட்ட சவகாசங்களையும் கெடு புத்திகளையும் கெட்டதற்கு துணை போகும் தன்மையையும் மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய நிலையையும் எந்த நேரத்திலும் சதா யோசனைகளிலே இருக்கக்கூடிய தன்மையையும் வஞ்சகமான எண்ணங்களையும் இவர் செய்வார். இவர் பகை அல்லது நீச்சம் காலங்களில் மட்டுமே தன்னுடன் இணையக்கூடிய கிரகங்களுக்கு தீய பலன்களை செய்ய மாட்டார். குருவுடன் ராகு சேரும்போது குரு சண்டால யோகம் ஏற்பட்டு குருவையே செயலிழக்க வைக்கும் தன்மை ராகுவுக்கு உண்டு. தன் சம சப்தம ஸ்தானத்தில் குருவும் ராகுவும் சந்திக்கக்கூடிய நிலையிலே குருவுடைய பலத்தை பாதி பிடுங்கக்கூடிய தன்மை ராகுவுக்கு உண்டு. குரு பகவான் 5, 9வது பார்வையால் மட்டுமே ராகுவை கட்டுப்படுத்த முடியும். மற்ற எந்த கிரகங்களும் ராகுவை கட்டுப்படுத்த இயலாது. அன்பர்களே, இந்த ராகு மற்ற எந்த நேரத்திலும் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாத ஒரு கிரகம். எனவே இந்த ராகு லக்னத்தில் இருப்பது சிறப்பல்ல. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.